டு விஜேசி எஸ்கே வாங்க சாப்பிட்டுக்கலாம். இட்லி செஞ்சுட்டு இருப்பாங்க. உனக்காக பாட்டு போட்டிருக்கோண்டா. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்க? வேலை இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்க? ஆமா. கோயம்புத்தூர்லயே வந்து ரோட் மேப் போட்டு போற நீ எங்க? புரியல, ஏன் என்னை மட்டும் கண்டென்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீ தானே அதுக்கு ஏத்த மாதிரி இருக்க. ஏன் இவன் இல்லையா? ஏன் அவன் ஆல்ரெடி ஒரு கண்டென்ட். அவன் இன்னொருத்தன் வருவானே. இங்க கரெக்டா ஆன கட்டிட்டீங்க. அதுல தான் வரும். வாளையார் போறது வேற வழி. என்னடா அங்க இருந்து வர முடியாதான்னு கேக்குறேன். அவனை கிட்டே வர முடியாதான்னு. கோயம்புத்தூர்காரன் தானா? நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் இந்த டைம் நான் பாட போறது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து அந்த டெய்லி சேனல்ல போட்டது வந்து எடுத்து நம்ம கிட்ட அடிச்சு நமக்கு எம்பாரசிங் மொமெண்ட் ஆகி போச்சு. இதை வந்து வேற சேனல்ல தான் போடுவான் எப்படியும். இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கிறது நல்லதுன்னு நமக்கு தோணுது. இதே தூக்க மாட்டான். தூக்கிடுங்கிறத வச்சுக்க. ஆனா தூக்க வேண்டியது தூக்கிடு. சரியா? அதனால தூக்கிடுவோம். கவிதை மாதிரி இருக்குல்ல. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கவிதை கோபால். ஒழுக்கமா எடிட் பண்றேன். ரமேஷா ஒழுக்கமா எடிட் பண்ணிடுறான். வேண்டாம், இது வேண்டாம். ட்ரீமா இதுவே ஒன்றும் ஆசை. என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் பார்க்காமலே போயிடணும். போயிடு. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. வேற பாட்டை போடுங்க. நான் போடுறேன். மாதிரியே வேணாம். இந்த லவ் சாங்கே வேண்டாம். லவ் பிரேக்கப்பா? லவ் இருந்தாலே பிரச்சனை தான். இது போடுற பாய்ஸ் படத்துல வந்து நல்லா இருக்கும்டா. பாய்ஸ் பாட்டு, பாய்ஸ் என்ன பாட்டு? பாய்ஸ்ல வந்து எனக்கு ஒரு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் போட்டு நல்லா இருக்கும். இப்பதான் லவ்வே வேண்டாம், கேர்ள் ஃப்ரெண்டே வேண்டாம், மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் போடு. அது லவ் சாங் இல்லையா? அது இருந்தாலும் அந்த பொண்ணு வேணும் தானே வருது. வருதுதான். இல்ல அதுல பீட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போடு. அதுல இன்னொரு பாட்டு இருக்கு. நெட் இருந்தாதான் போட முடியாத இருந்தாலும். சைனா போனல சிக்னல் இல்ல போச்சே. எனக்கு தெரிஞ்சது 18+ கண்டென்ட்டா போகணும்னு நினைக்கிறேன். எத்தனை பீப் போகணும்னு நினைக்கிறேன். பேசாம நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுது வார்த்தையை வரதன் அதோட டீசரா அதை ரிலீஸ் பண்ணிடலாமா? வார்த்தை வரட்டும். இப்போ தெலுங்கு போறேன்னு சொல்றியே. எல்லாம் இறங்கிட்டு இருக்கானு கீழே. நம்ம மட்டும் தான் ஏறிட்டு இருக்கோமா? நம்ம எப்பவுமே வெடப்பு தானே. எப்பவுமே ஆப்போசிட் தான். யாரு நீ சின்ன வயசுல வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினேன். இப்போ உட்படுத்திட்டே இருக்கீடா. தோத்துக்கிட்டே இருக்கீடா. எவனுண்டா இதை ஒதுக்கிடுவோம். இது லவ் ஃபெயிலியர் போகுது. சிங்கப்படுத்திட்டே இருக்கீங்களாடா. சிங்கம் பாடு. அது என்ன சிங்கப்படுத்திட்டு? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். ஆனைக்கட்டிக்கு விலை தெரியாத 1ஆம் நம்பர் மட்டிக்கு வந்து நீதானே? இது மாதிரி இருக்கு. எது மாதிரி? ஹில்ஸ் மாதிரி. ஹில்ஸ் தான் ஆனைக்கட்டி. எதுக்கு எடுத்தாலும் லூஸ் மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க. படிச்சு சொன்னேனாடா. இதை படிக்கவே இல்லையா ஸ்கூல்ல? படிச்ச நீ என்ன பண்ற? இப்பவே எங்க அப்பா சொன்னாரு, சமுத்திரம் மாதிரி படி, சமுத்திரம் படிடு. கேட்டிருந்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு நீ வந்து கேட்டிருந்தா நேரத்துக்கு கொண்ட மாதிரி தான் சுத்திட்டு இருப்பேன். யாரு நல்லா வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ என்ன பேசுற? என்னதான் நான் சொல்லிக்கிறேன். இந்த நியூ இயர்ல இருந்து கெட்ட வார்த்தை கட் பண்ணணும்.
நியூ இயர் வந்து 26வது நாள் இன்னைக்கு. பைத்தியக்கார ஜனவரி 31 தான் நியூ இயர். ஜனவரி 31 வரும்போது நியூ இயர் கொண்டாடுறீங்கன்னு கேக்குற மாதிரி சார். ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட முடியும். நாட் ராங். ஜம்பு கண்டி போய்வா யார் பேர்ரா? என்ன பிரதர் இது என்ன பிரதர்? ஆட்ரா என் முன்னாடி விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்க உன் தைரியம். இங்க பாரு, திமுக ஒரு தீய சக்தி. கண்ணே தெரிய மாட்டேங்குதுடா. எல்லாம் ஏத்துறானுங்கடா, ஏத்து.